தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு 2 மாதம் கூட ஆகல. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. காரணம் 6 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாரும் நல்லா தெரிஞ்ச விஷயம். பட் இந்த விஷயம்லாம் தற்செயலாக நடந்ததான்னு பார்த்தா கிடையாது. திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, காலியாக இருக்கக்கூடிய இந்த 6 தொகுதிகளில் கரூர் தொகுதி அப்படிங்கிறது மட்டும் தமிழ்நாட்டோட முதல்வர் விஜய் அவர்களுடைய கண்ணுக்கு உறுத்திட்டே இருந்துச்சு. எப்படியாவது கரூர் தொகுதி அவர் கைப்பற்றி ஆகணும் அப்படின்றதுனால அதுக்கு சில காய்களை நகர்த்திட்டு இருந்தார். கரூர் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக சில அரசியல் காய்கள் நகர்த்திட்டு இருந்தார். ஆனால் அந்த அரசியல் காய்கள் அவ்வளவும் நீதிமன்றம் நீங்கள் வச்சிருக்க ஒரு செக் மூலமாக அது அவ்வளவும் தவிடுபடி ஆயிடுச்சு. காரணம் நீதிமன்றம் வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது விஜய் அவர்களுக்கும் தாவேகா கட்சிக்கும் ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு சுருக்கமாக பார்ப்போம். அன்றாட அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து விவாதித்து வரும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். போன ஆண்டு 2025 செப்டம்பர் 27 கரூரில் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த சுற்றுப்பயணத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய நெரிசல். அதில் கிட்டத்தட்ட 42 பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். அதில் விஜய் அவர்கள் அன்றைக்கு என்ன பண்ணார்னா, இறந்தவர்களுக்கு அன்றைக்கு அவர் ஒரு நிவாரண உதவி கொடுத்தாரு. அதன் பிறகு அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அரசு ஒரு நிவாரண உதவி கொடுத்தாங்க, மத்திய அரசு கொடுத்தாங்க, அப்புறம் பலரும் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிவாரண உதவிலாம் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் எதிர்பாராத விதமாக தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆகிட்டார், ஆட்சியை கைப்பற்றிட்டார். கைப்பற்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நிவாரண தொகை கொடுத்தது பத்தலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அரசு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சியை மேற்கொள்றாரு. அந்த முயற்சி அவர் எப்போ மேற்கொள்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் தொகுதி காலியானதுக்கப்புறம் கரூர் தொகுதியோட எம்எல்ஏவாக இருந்த அதிமுகவோட எம்எல்ஏவாக இருந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னோட பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்காவில் இணைஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து கரூருக்கு போய் அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லி திடீர்னு அவர் யோசிக்கிறார். சரி யோசிச்சுட்டு சரி கொடுத்துறாரு. அது கொடுக்கும் பொழுதே அப்படி கொடுக்கலாமா அப்படின்ற காட்டமான விமர்சனங்கள் அது மீது வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். அந்த விஷயத்தில் கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் முன்வைக்கப்பட்ட பொழுதே மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்படுது. தீரன் திருமுருகன் அப்படிங்கிறவர் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கு யாரோட பெஞ்சுக்கு விசாரணைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீதிபதி திரு கார்த்திகேயன் மற்றும் நீதிபதி திரு சக்திவேல் அப்படிங்கிற இந்த 2 நீதிபதிகளுடைய பெஞ்சுக்கு தான் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. குறிப்பாக அந்த வழக்கு விசாரிக்கும் பொழுது அன்றைய தினம் அவர் வந்து அப்படி ஒரு விஷயத்தை கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறார் அப்படின்னும் பொழுதே அன்றைக்கே நீதிமன்றம் இது மீது வந்து சில பார்வைகளை முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா, இது எதன் அடிப்படையில் வந்து வேலைவாய்ப்பு வழங்கப்படுது, அப்படியே வேலைவாய்ப்பு கொடுத்தாலும் அது டெம்பரவரி தான் இருக்கணும், பர்மனெண்ட்டாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சில அப்ஜெக்ஷன் சொல்லியிருந்தாங்க. அதே போல் டிஎன்பிசி தரப்பை ஒரு மனுதாரராக நீதிமன்றமே சேர்த்துருந்தாங்க. ஏன் அப்படின்னா, டிஎன்பிசியினுடைய வரம்பை வந்து இது பைக்காட் பண்ணுதா, அதாவது சில தகுதியான நபர்கள் வெயிட்டிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி அரசு வேலை கொடுக்கும்போது அது டிஎன்பிசியினுடைய விதியை வந்து பைக்காட் பண்ணுதா அப்படின்ற மாதிரி டிஎன்பிசி தரப்பையும் ஒரு மனுதாரராக அன்றைக்கே நீதிமன்றம் சேர்த்துருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப கிளியராக வந்து நீதிமன்றம் வந்து இந்த விஷயத்தில், அதாவது நீங்கள் கொடுத்துருக்க தமிழ்நாடு அரசு, விஜய் தலைமையிலான இந்த தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு, குறிப்பாக பிரிவு 14 மற்றும் 16 இது மீறி இருக்குது. 14 என்ன சொல்லுதுன்னா, எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் பர்டிகுலராக ஒரு 31 பேரை செலக்ட் பண்ணி நீங்கள் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அப்போ இங்கே சமத்துவத்தை நீங்கள் பின்பற்றலை அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் 16 அடிப்படையில் என்னன்னா, வேலைவாய்ப்பு வழங்குவதில் சமத்துவம்னு ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் மீறி இருக்கீங்க அப்படிங்கிறத பார்வையை முன் வச்சு இந்த விஷயத்தின் மீது சில கடுமையான அப்ஜெக்ஷனை தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அதுபோல் சில முக்கியமான கருத்துக்கள் இந்த விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அரசு வேலை கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டுனா எல்லா பேருக்கும் அரசு வேலை கொடுக்கலாமே. பட்டாசாலையில் விபத்தில் ஏற்பட்டு மக்கள் இறந்து போகிறாங்க, அவங்களுக்கு வெறும் நிவாரண உதவி தான் கொடுக்கப்படுது, அரசு வேலை கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, சாலை விபத்துகள் நடக்குது, பல சாலை விபத்துகள் நடக்குது. அது அரசு சார்ந்த சாலை விபத்தாக இருந்தால், ஒரு அரசு பேருந்து மோதி சாலை விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அரசு வெறும் இழப்பீடு மட்டும் தான் கொடுக்குது, அவங்க யாருக்கும் அரசு வேலை கொடுக்குறதில்ல அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பிட்டுட்டு தமிழக அரசு ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக குறிப்பிட்றாங்க. சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அதாவது பொது வேலை கொடுக்குறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஏதோ சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் தூக்கி எறியக்கூடிய ஒரு நிவாரணம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அதாவது ஒரு இழப்பீடு, ஒரு கருணை அடிப்படையில் ஒரு வேலைவாய்ப்பு வழங்குறதாவே அதுக்குன்னு சில ப்ராப்பரான சில தகுதின்னு இருக்குது. அந்த தகுதியே பெற்றிருந்தால் தான் அந்த வேலையை கொடுக்க முடியும். இதை வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு பைக்காட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கருணை அடிப்படையில் வேலை வழங்குறதா என்னன்றது ஃபஸ்ட் அதோட வேல்யூவை நீங்கள் உணர்ந்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப குறிப்பிட்டுட்டு, கருணை அடிப்படையில் வேலை பெறுவதற்காக பல ஆயிரம் பேர் இங்கே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, அப்படிலாம் இருக்கும்போது அது எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு எப்படி இவங்களுக்கு மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் வேலை வாய்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னு சில காட்டமான கேள்வி முன்வைக்கிறாங்க. ஸோ உடனடியாக அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிரிவு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 163 பயன்படுத்தி தான் நாங்கள் அந்த வேலை வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்தோம். அதாவது அந்த குடும்பம் நலிவுற்று இருக்குது, நலிவுற்ற குடும்பத்தினுடைய முன்னேற்றத்துக்காக இந்த வேலை வாய்ப்பை கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இது வந்து அரசியல் ரீதியான விஷயங்களை இதை பார்க்கக்கூடாது, அரசியல் ரீதியான விஷயம் இதில் இல்லை அப்படின்னு சொல்லி தன்முனைப்பாக சில விளக்கெல்லாம் கொடுக்குறாங்க அவங்க. இது எல்லா விஷயத்தையும் குறிப்பிட்டு அரசு தரப்பு வழக்கினர் இப்படியும் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். என்னன்னா,
தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடில் அந்த இறந்த மக்களுக்கு வந்து அரசு தரப்பில் அரசு வேலை வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் குறிப்பிட்டார். ஸோ எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் நலிவுற்ற ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்க நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதை செஞ்சுருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்குன்னு சில ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணல. மேபி நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கை உயரணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அவங்கள சொந்த தொழில் செஞ்சு அவங்கள ஒரு முதலாளியாக உருவாக்கியிருக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் அரசு வந்து மானிய விலையில் நீங்கள் ஏதாவது விஷயத்தை கொடுத்து இப்போ வந்து தொழில் முனைவோர் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, அதன் அடிப்படையில் அந்த ஸ்கில்ஸ் அடிப்படையில் அதை அவங்கள மேம்படுத்தி அந்த அடிப்படையில் நீங்கள் அவங்களை முன்னேற்றிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு சரியான பார்வையாக இருக்கும். ஆனால் அரசு வேலைங்கிறது தவறான முன்னுதாரணமாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நீங்கள் குறிப்பிட்டீங்க. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறது அரசு செஞ்ச தப்பு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் இது அரசு செஞ்ச தப்பு கிடையாது, தனிப்பட்ட தமிழக வெற்றி கழகம் செஞ்ச தப்பு, விஜய் அவர்கள் செஞ்ச தப்பு அப்படிங்கிற அளவில் அதாவது அவர் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு, அந்த கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சு அந்த கட்சி செஞ்ச தப்புக்கு எப்படி தமிழ்நாடு அரசு பொறுப்பு இருக்க முடியும் அப்படின்ற அளவில் வந்து ரொம்ப காட்டமாக சுற்றி எடுத்து அடித்த மாதிரி ரொம்ப நங்குன்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் பிரிவு வந்து 14 மற்றும் 16 நீங்கள் மீறி இருக்கீங்க, அடிப்படையாக எல்லாத்தையும் சமமாக ட்ரீட் பண்ணக்கூடிய அந்த விதியை நீங்கள் பைபாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற அளவில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு அந்த அந்த ஆர்டரை ரத்து செஞ்சுருக்காங்க. கவர்மெண்ட் அதாவது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் போட்ட அந்த அரசாணையை ரத்து செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்டாக மாதிரி இருக்குது. இது என்ன ஒரு விஷயம்னா, சப்போஸ் இதை இவங்க வந்து ஹைகோர்ட் அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அவங்க அப்பீல் போகலாம். சுப்ரீம் கோர்ட் மேபி அவங்க போனாங்கன்னா கூட கான்ஸ்டியூஷனுடைய பிரிவு 14 மற்றும் 16 இது பைகாட் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது இப்போ நீதிமன்றமே அதை சுப்ரீம் கோர்ட்டே அதை வச்சு தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இங்கே கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்கப்படுவதற்கு சில பர்டிகுலரான விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு. அதையே இவங்க பைபாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது பர்பஸ் அரசியல் ரீதியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பட்டவர்தமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் எடுத்த முயற்சி இன்னைக்கு தவிடுபடியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுக்கப்புறம் கரூர் தொகுதிக்கு அவர் என்ன செய்ய போகிறாரு? ஏன்னா இது ஏற்கனவே நம்ம இதை பற்றி நம்ம டீகோட் பண்ணி நம்ம ரொம்ப விரிவாக பேசியிருந்தோம். அதாவது இவர் வந்து அந்த ஏற்கனவே 20 லட்சம் கொடுத்தாரு, பலரும் கொடுத்த அந்த தொகையில் சேர்த்தனா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சத்துக்கும் 40 லட்சம் கிட்ட அந்த அமௌண்ட் வருது. அது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கணும் இவருக்கு தோணி இருந்துச்சுன்னா அதை தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கலாம். அது அப்போல்லாம் சொல்லாமல் தான் சிஎம் ஆனதுக்கப்புறம், அதுவும் சிஎம் ஆனதுக்கப்புறம் கூட ஃபஸ்ட்டு அவர் கரூர் போய் பார்க்கல, கரூர் மக்களுக்கு இதை செய்யல. அவர் கரூர் தொகுதி காலியானதுக்கப்புறம், கரூருக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படக்கூடிய சூழல் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கரூருக்கு போய் இதை செய்கிறார். அப்படின்னா முழுக்க இது அரசியல் கண்ணோட்டம் கொண்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் நல்லா தெரிஞ்ச விஷயம். என்னமோ தெரியல, கரூர் அப்படிங்கிறது மட்டும் விஜய் அவர்கள் வந்து பர்சனலாகவே அதை எடுத்துட்டார். கரூரில் பல தொகுதி கூட நம்ம வெற்றி பெற்றிருக்கோம், ஆனால் கரூர் தொகுதி வெற்றி பெற முடியல அப்படின்றத கூட வந்து அது வந்து தனக்கு வந்து ஒரு கௌரவ குறைச்சலாக ஒரு மாதிரி அவருக்கு உறுத்தக்கூடிய ஒரு விஷயம் மாறி இருக்குது. ஸோ இப்போ இதன் மூலமாக எப்படியாவது அந்த மக்களோட நம்பிக்கை நம்ம பெற்றலாம், அந்த மக்களுக்கு அரசு வேலை கொடுக்குறது மூலமாக அவங்களோட மொத்த ஆதரவையும் பெறலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டார். ஸோ அப்போ அதுக்கு வந்து இன்றைக்கி நீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு நெருக்கடி, ஒரு ஆப்பை வச்சு அந்த விஷயத்தை தவிர்த்துருக்காங்க, திருப்ப போட்டு தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக விஜய் அவர்கள் இப்போ கரூருக்கு என்ன செய்ய போகிறாரு? ஏன்னா இது ரொம்ப பெருசாக செஞ்சார், அந்த அரசு நிகழ்ச்சியெல்லாம் நல்லா பெருசாக செஞ்சார். அந்த அரசு நிகழ்ச்சி செஞ்சால் அவர் அன்றைக்கி போட்ட அந்த எஃபெக்ட் எல்லாமே இன்றைக்கி தவிடுபடியாக இருக்குது. அடுத்த கட்ட அவரோட நகர்வு எதை நோக்கி இருக்க போது, அந்த மக்களுடைய நம்பிக்கையை வேறு எப்படி பெற போகிறாரு, கரூர் விஷயத்துக்கு அவர் என்ன செய்ய போகிறார்? எனவே இந்த இடத்துல நீதிமன்றம் வந்து சரியான நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. ஏன்னா இது தவறான முன்னுதாரணமாக ஆகிடும். இதுக்கு முன்பு யாருமே செய்யாத விஷயம், தனிப்பட்ட ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு எப்படி அரசு பொறுப்பு இருக்க முடியும் அப்படிங்கிறதான் நாமளும் முன் வச்ச கேள்வி. ஸோ அதை தான் இன்றைக்கி நீதிமன்றம் பார்த்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அடுத்த கட்டமாக விஜய் அவர்கள் கரூர் தொகுதியை கைப்பற்றுவதற்காக வேறு என்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ண போகிறாரு, அதெல்லாம் எப்படி ஜனநாயகபூர்வமாக இருக்கா, சட்டத்தினுடைய விதியை மீறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வரும் நாட்கள் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.